தாத்தா சாரி டு இன்டரப்ட் யூ. உங்களுக்கு நான் வந்து சுருக்கமா ஒரு பதில் சொல்லிடுறேன். இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு. இந்த ஷோவ பார்க்குறவங்களும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள். அந்த சில ரிவ்யூவர்ஸ் நீங்க குறிப்பிடுற அந்த சில ரிவ்யூவர்ஸ் போடுற நெகட்டிவான ரிவ்யூவர்ஸ பார்த்துட்டு, இம்பேக்ட் ஆகக்கூடிய மக்களும் வந்து சில பேர் தானே தவிர்த்து, அவங்கள தாண்டி பல பேர் வந்து இங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த பல பேர்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த சில பேரை இக்னோர் பண்ணிட்டு அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதுல வேற யாராவது ஆட் ஆன் பண்றதுன்னா கூட ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. இல்ல என்னோட அது கேள்விய நான் இல்லாம இதுக்கப்புறம் இது அது அவருக்கு வந்து பதில் சொல்லணுன்றதுக்காக தான் பீப்புள் வந்தேன். சாய்ஸ், ரைட்? அது யார் ரிவ்யூவர் பார்க்கணும் யார் பார்க்க கூடாதுன்றது வந்து பீப்புள் சாய்ஸ். அது அண்ட் தே ஆர் டூயிங் இட் வித் தேர் ஓன் கான்சியஸ்னஸ். ஸோ அதனால வந்து இப்போ விஷ்ணு வந்து ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்க இல்ல இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறாங்கன்றது வந்து இட் வில் கோ பர்சனல். நம்ம பாக்குறதுக்கு வேணா நம்ம பாப்கார்ன் வச்சுட்டு உட்காந்து பாத்துருக்கலாம். பட் இட் வில் கோ பர்சனல். இட் வில் நாட் லுக் குட். நான் அந்த கான்ட்ரவர்சி தான் பிக் பாஸ்ல நடக்குது, அதுதான் பார்க்கணும்னா அதுக்கு பிக் பாஸ் பாட்டு போல. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் த பிளேஸ் டு டூ தட். அது நல்லா இருக்காது. அது விஷ்ணுக்குமே நல்லா இருக்காது, விஷ்ணுக்கு ஆப்போசிட் பேசுறவங்களுக்குமே நல்லா இருக்காது அது. ஏன்னா ஏன்னா இட் கோஸ் பர்சனல், ரைட்? இட் வில் நாட் லுக் குட். அதனால அந்த அதுல நீங்க சொன்ன இதுக்கு நான் திருப்பி பதிலே சொல்ற மனிதம். ரிவ்யூ கரெக்ட் சொல்றது கரெக்ட் தான். ரிவ்யூ பாக்குறது வந்து அவங்கவங்களோட பர்சனல் கான்சியஸ்னஸ்ல அவங்களோட சேனல்ல போய் கிளிக் பண்ணி பாக்குறாங்க. யாரும் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இங்க பார்க்க வைக்கல. சோ அப்படி பாக்குறவங்க வந்து அவங்களே அவங்க என்ன தோணுதோ அவங்க பண்ணிப்பாங்க. சோ அதனால வந்து யாரும் இங்க புனிதப்படுத்தவும் இல்லை, யாரும் புனிதர்கள் இல்லைன்னு படுத்தவும் இல்லை. அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. இண்டிவிஜுவல் பீப்புள் பாக்குறவங்களுக்குமே தெரியும் அந்த யாரை வந்து பாக்குறாங்க அப்படின்னு. அதனால வந்து இங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பத்தி குறை சொல்றது கேட்கறது இட்ஸ் நாட் லுக்கிங் குட். அட்லீஸ்ட் எனக்கு அது பிடிக்கல, நல்லா இல்ல. சோ I'll move to next speaker. Thank you madam. இப்ப நான் பேசிக்கலாமா? நான் கடைசியா பேசி முடிச்சுக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். நன்றி. இல்ல நான் முடிச்சிடறேன். இல்ல நான் முடிச்சிடறேன். சாய்ந்தரம் நீங்க ஸ்பீக் வந்திருக்கீங்க, அதை அப்படி முடிச்சாதீங்க. யாரையும் பார்த்து குறை சொல்ல இது இல்லைன்னா இந்த பிக் பாஸ் ஷோவே குறை சொல்ற ஷோ தான். இது இவ்வளவு பேரும் உட்கார்ந்துகிட்டு வெயிட் என்ன முடிக்க விடுங்க சாய் ப்ரோ. ஏன் குறுக்க ஓட்டுறீங்க? அமைதியா நில்லுங்க. இந்த ஷோவே எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஷோ தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது நமக்கு கடமை. எல்லாரையுமே உட்கார்ந்து அந்த பொண்ணு போட்ட ட்ரெஸ்ல இருந்து சாப்பிட்றதுல இருந்து தூங்குறது வரைக்கும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ரிவ்யூவருக்கு மேல இப்படி ஒரு பார்வை இருக்கிறதுன்னு சொல்லவே கூடாதுங்கிறத ஸ்டாப் பண்றது அது என்ன ஒரு உரிமை, ஜனநாயக உரிமை அப்படிங்கறத நினைக்கிறேன். இது சண்டையா பார்க்கல. பிக் பாஸ் ஷோல கிரிட்டிசைஸ் பண்றதுதான் பிக் பாஸ் ஷோ. ஆனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அவங்க பேரை சொல்லி பண்றவங்க தான் நியாயமானவங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்க பேசுற நிறைய பேர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லவே இல்லையே. நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா யாரின் பேரை சொல்லுங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கு நிறைய பேர் இருக்கு. எனக்கு ஒரு 50-60 பேர் இருக்கு. நான் 50-60 பேரை என்னால போட்டு சொல்லிட்டு இருக்க முடியும். டிஎம்ல போடுங்க, மெசேஜ்ல போடுங்க. உங்களுக்கு டிஎம் பண்றேன் தாத்தா, கண்டிப்பா. சரி, நீங்க தாத்தாக்கு டிஎம் பண்ணுங்க. தாத்தா சாரி டு இன்டரப்ட் அகைன். மனிதம், உங்களுக்கு ஒரு ரிவ்யூவர் பிரச்சனைனா நீங்க டைரக்டா அவர்கிட்ட பேசிக்கோங்க. அவர் விஷ்ணுவை கூப்பிட்டு விஷ்ணு இன்னொருத்தர் திரும்பவும் சாய் ப்ரோ இதைத்தான் நான் உங்ககிட்ட மாத்தி என்னங்கிறத சொல்லாதீங்க. எனக்கு ஒரு ரிவ்யூவருக்கு மேல பிரச்சனை இல்ல. அந்த ரிவ்யூவர் இப்ப ஒரு ரிவ்யூவர், ஒரு குறிப்பிட்ட ரிவ்யூவர்னு ஒரு சில ரிவ்யூவர் வச்சுக்கிட்டோம். அவங்கள பாக்குற மக்கள் அதனால பாதிக்கப்படுறாங்களா இல்லையா, அதனால ஓட்ட போடுறாங்களா இல்லையா, அப்ப அவங்க மேலே ஒரு தப்பு இருக்குங்கிறது ஒருத்தர் சொல்லும் போது அவர் அலோவ் பண்ணா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான் நான் தெளிவா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு தெளிவா சொன்னேன். இப்ப நானே நாளைக்கு ரிவ்யூ பண்றேன். நானும் என்ன பாக்குறவங்க என் சேனலுக்கு அவங்களே தான் வந்து பாக்குறாங்க. நான் யாரையும் போய் வாங்கன்னு கூப்பிட்டு பார்க்க வைக்கல. புரியுதுங்களா? அப்ப நான் சொல்றது ஒரு இதுவே தப்பு ப்ரோ. இதுவே ரொம்ப பெரிய தப்பு. இந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. விஷ்ணுக்கு இப்ப ஏதாவது பேசணும்னா அவரு பேசிப்பாரு. அவருக்கு என்ன பேசணுமோ அது அவரே பேசிப்பாரு. அவர் அலோ பண்ணுங்க. நீங்க வந்து இங்க ஏன் ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நீ யாரு அலோ பண்ற, நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா அவரு வரக்கூடிய சொல்லக்கூடியதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, நாளைக்கு நான் ஓட்டு போட போறேன். அப்ப இவர் இந்த பார்வையில பார்த்து சில ரிவ்யூவர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பேஸ்ல இப்படி நம்ம ஓட்டு போட போறது கண்டஸ்டன்ட்ஸ்க்கு, வெளியே இருக்கிற வியூவர்ஸ்க்கு கிடையாது. இங்க வந்து பேசுற ஸ்பீக்கர்ஸ்க்கு கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஓட்டு போடுறது வியூவர்ஸ் தான். நானும் பேசி முடிச்சுக்கிறேன். செலிபிரிட்டிஸ்ன்றதுனால நமக்கு வேண்டியதை அவங்க வாயில இருந்து வர வச்சு நான் முடிக்கவே இல்லை. அதுக்கு வேண்டி நீங்க 2 பேரும் தான் இன்டரப்ட் ஆனீங்க. நீங்க 2 பேரும் தான் இன்டரப்ட். இது தப்பா போதும். மனிதன், தேங்க்யூ மனிதன்.
தப்பா போகாது. என்ன முடிக்க விட்டுட்டீங்கன்னா எனக்கு correct. நான் என்னுடைய பாயிண்ட சொல்லிட்டு போயிடுறேன் ப்ரோ. எனக்கு பிரச்சனை. அர்ஜுன் பேசு. நான் பேசுனா உங்களுக்கு இதான் ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஸ்பேஸ்ல நான் பேச வர மாட்டேன். பட் எனக்கு ஒரு பாயிண்ட மட்டும் நான் சொல்லி முடிச்சிடும் ப்ரோ. எனக்கு இங்க பேசணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு என்னன்னா, அது விஷ்ணுவா அவரா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், எந்த ரிவ்யூவரா இருக்கட்டும், வந்து பேசும்போது நம்ம பார்வைக்கு ஏத்தது மாதிரி எல்லாரும் பேசணும், எல்லாரையும் அந்த பிம்பத்துக்குள்ளாடி பார்க்கணுங்கிற ஒரு பார்வை வைக்கவே கூடாதுங்கிறது நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த ஷோவை இப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணுங்கிற பார்வையே தப்பு. ஏன்னா இந்த ஷோவே அதோட ஃபார்மட்டை இழந்து தடுமாறி அது எங்க போகுதுன்னே தெரியல. இந்த பிக் பாஸ் ஷோவே அதனுடைய கான்செப்டை இழந்து நல்லவங்க வாழக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து வாழக்கூடியவங்கிற ஒரு சூழ்நிலையை மறந்து கண்டென்ட் கொடுக்கக்கூடியவங்க, பிஆர் வைக்கக்கூடியவங்க ஒரு நிலைமைக்கு ஒரு ஷோ போயிடுச்சு. அப்ப அந்த ஷோவை நம்ம எடுத்து ஒண்ணு பண்ணும்போது அந்த ஷோ எதனால அப்படி மாறுது, அந்த ஷோவை ரிவ்யூ பண்ணக்கூடியவங்களுடைய இது என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் தானே. நீங்க இதை மட்டும் ஒரு பீப்புளுக்கு தெரியணும்னு சொல்லக்கூடியது அதுவே தப்பு. ஒரு 10 கோணங்கள்ல ஒரு பீப்புள் வந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஏத்துக்கிறேன், ஆமானா ஆமாதான். இப்ப நீங்க சொன்னீங்க அவரை டார்கெட் பண்ணி பேசக்கூடாது, அது வைக்கக்கூடாது, விஷ்ணு ப்ரோ ஏத்துக்கூடாது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் ஏத்துக்கிறேன். நான் அதை பிரச்சனையே சொல்லல. பட் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதுன்னு அவர் சொல்ல வர்றாரு தானே, அதையும் சொல்ல விட்டீங்கன்னா சரியா இருக்குங்கிறது தான் என்னுடைய நன்றி மனிதம். இனிமே அப்படி அலோவ் பண்றோம் மனிதம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ரெக்கமெண்டிங். அர்ஜுன் சொல்லுங்க. அர்ஜுன் இருக்கீங்களா? ஓகே அர்ஜுன், நான் லிசனருக்கு மூவ் பண்றேன் உங்களை. ஹரி இருக்கீங்களா? ஹரி பேசுறீங்களா? பிரதர் நான் வந்து பேசிட்டேன். கொஸ்டின்ஸ் இருந்தது விஷ்ணுகிட்டையும் சுரேஷ் சார்ட்டையும். நான் லைன் பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். எப்படி இந்த கேம் மூவ் ஆகுது, வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, அது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதை பத்திலாம் சார்ட்ட பேசணும்னு இருந்தேன். ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. மத்தவங்க எல்லாம் பேசட்டும். தனுஷ் பேசுங்க. தனுஷ். ஹாய் விஷ்ணு ப்ரோ. விஷ்ணுங்களா? லிசனர்ல இருக்காரு. ரெண்டதா ஒரு क्वेश्चन. ஐயோ லிசனர் போயிட்டாரு. ஐயோ அவர்ட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு வந்தேன் ப்ரோ. அப்ப இருங்க, அவருக்கு திரும்பி வருவாருன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் நாட் ஷோர் என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க. ரகு பேசுங்க. ரகு நான் வெயிட் பண்றேன். நானுமே அவர்கிட்ட தான் பேசலான்னு வந்தேன். அப்படியே இருங்க. ஆக்சுவலி நான் ஆலன் இருந்தார், ஆலன் பார்த்துட்டு தான் வந்தேன். ஏன்னா நேற்று நானும் ஆலனும் ஒரு கான்வர்சேஷன்ல இருந்தோம். அதுல வந்து அது அவரும் போயிட்டாரு. அதுதான் மார்னிங் டைம் இல்ல, ப்ராபபிலி ஐ திங்க் தே வுட் ஹவ் கான் சம்வேர். ஆலன் போயிருக்காரு, வெளியில போயிருக்காரு நினைக்கிறேன். ஆலனும் இல்ல. ரோஷினி பேசுறீங்களா? ஹே ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து இந்த விஷ்ணு இங்க ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஆக்சுவலா அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது ஒரு ராங்கான கன்வேல போயிடுச்சு அப்படிங்கிறத நான் இப்போ இங்க இருந்துகிட்டே வெளில பாக்குறேன். அவர் வந்து இந்த பிஆர் பத்தி பேசினார்ல, ஆக்சுவலா அதுதான் ரியாலிட்டி. எல்லாருக்குமே பிஆர் இருக்கு. அண்ட் நம்மளுமே கொஞ்சம் அதை ஸ்போர்ட்டிவாகவும் ப்ராட்மைண்டடாகவும் ஒரு சில விஷயத்த நம்ம பார்த்துதான் வந்து சீசன் 1ல இருந்த மாதிரி ஆர்கானிக்கா இருக்கான்னு கேட்டா அந்த மாதிரி கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இது கண்டென்ட் கொடுக்குற ஒரு கேம் ஷோவா மாறிடுச்சு. கேக்குதா? கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கண்டென்ட் கொடுக்குற ஒரு கேம் ஷோவா மாறிடுச்சு. ஆனா எண்ட் ஆஃப் த டே இதோட கான்செப்ட் வந்து இது ஒரு ரியாலிட்டி ஷோ. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது எப்படின்னா, எந்த அளவுக்கு உள்ள இருக்கிற அந்த பிளேயர் வந்து மக்களோட கனெக்ட் ஆகிறாங்க, மக்களோட பல்ஸ் பிடிச்சி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இவன் நல்லவன், இவன் பெட்டரா இருக்கான் மற்ற 18 பேரை அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்டே. ஆனால் இதில் வந்து பிஆர் வச்சிருக்கிறதுனால சவுண்டுன்னு இல்லை, இங்கே எல்லாருக்குமே பிஆர் இருக்காங்க. நான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. பட் ஐ ஃபீல் வெரி பேட். அந்த பொண்ணு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கா. அவளுக்கு அந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க முடியுது. அந்த பொண்ணு அப்படி தான் இருக்கா. எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நமக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கிற ஒரு சிலத்துக்கு தான் நம்ம ரொம்ப வாய் திறந்து போல்டாக பேசுவோம். ஏன்னா அது நமக்கு ரொம்ப வலிக்கும். மற்றபடி யாராச்சும் ஏதாச்சும் பேசினா, நான் உன்னை அவ்வளோ நீ பேசுகிற கண்டென்ட் எனக்கு அவ்வளோ ஹிட் ஆகல, கிளம்பு, அந்த மைண்ட் செட்டில் தான் நம்மளே நிறைய பேர்கிட்ட இருப்போம். ஸோ அந்த பொண்ணு ஆர்கானிக்காக இருக்குது. அண்ட் அதை வந்து நம்ம இவ்வளோ பில்ட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் பிஆர் விஷ்ணு சொன்ன மாதிரி தான் ஹிந்திலலாம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் பிஆர் வந்து அவங்க அவங்க இடத்துல வச்சுக்கிறதுக்கு தான். அவர் இதை சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு தெரியல விஷ்ணு இருந்திருக்கணும் நான் அதை சொல்லும்போது, பட் ஐ ஆம் நாட் ஷுர் ஹீஸ் தேர். அவர் சொன்னது வந்து ரவீந்தர் சார் ஒரு ப்ரொடியூசராக அவருக்கும் தெரியும் இங்கே எல்லாருமே பிஆர் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொன்னாரே தவிர, அவர் ரவீந்தருக்கும் பிஆர் இருக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல. இது இங்கே ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகி வெளில வந்து கொஞ்சம் விஷ்ணுவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விஷ்ணுவுக்கும் சப்போர்ட்டர் கிடையாது, சௌந்தர்யாவுக்கும் சப்போர்ட்டர் கிடையாது. நியூட்ரலாக ஒரு கேம் ஷோ நம்ம பார்க்குறோம். எண்ட் ஆஃப் த டே அது ஒரு கேம் ஷோ. நானுமே இன் டைம்ஸ் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம அதில் அந்த ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளில வந்து யோசிச்சாக்கா அது அப்படி இல்லை. எல்லார்கிட்டையுமே ஃப்ளாஸ் இருக்குது. முத்துக்கிட்ட இருக்கிற பெரிய ஃப்ளாஸ், முத்து சௌந்தர்யா கம்பேர் பண்ணும்போது நான் பார்க்குற பெரிய ஃப்ளா என்னன்னா, முத்து வந்து ஒரு விஷயத்த அவருக்கு தேவைன்ற மாதிரி அழகாக மாற்றி அவராட்ட அதை பேச முடியும். அதில் அவருக்கு தேவைங்கும் போது அதில் நியாயம் இருக்குது, அவருக்கு தேவை அப்படிங்கும் போது அதில் நியாயம் கிடையாது. எக்ஸாம்பிள் நேற்று மஞ்சரி இடத்துல வேறு ஏதாச்சும் இருந்திருந்தா ஆமாம் சார் சொல்லியிருந்தாங்கன்னு அருணுக்கு முன்னாடி இவர் என்ச்சி நின்றுருப்பார், முத்து என்ச்சி நின்றுருப்பார். ஸோ அவர் அந்த மாதிரி தராஸில் வந்து ஈக்குவலாக இல்லாத ஒரு பர்சனை நான் பார்க்கும்போது எனக்கு நேற்று அன்ஷிதா ஏன்ச்சி நின்று போல்டாக சாச்சனா இப்படி ஒரு பர்சன் தான் அப்படின்னு விஜேஎஸ் கிட்ட சொன்னதோ சரி, இல்லை சௌந்தர்யா இன் டைம்ஸ் சௌந்தர்யாவை நான் ஜஸ்டிஃபை பண்ணல, உட்கார வச்சு எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணது தப்பு தான். ஆனால் சிலது அந்த பொண்ணு எடுக்கிற அந்த மூவ் வந்து கம்பேரிட்டிவ்லி இன்னொருத்தவங்களை முன்னாடி வச்சு ஒரு கேம் அவர் சொன்னார்ல ஒரு செஸ், அந்த செஸ்ஸை அங்கே இருக்கிற நிறைய பேர் விளையாடலை. ஸோ இதை தான் சொல்ல வந்தேன். அண்ட் விஷ்ணு பேசுனது ரொம்ப தப்பாக கண்ணே ஆயிடுச்சு. ஸோ அது அப்படி கிடையாது. அவர் ரவீந்தருக்கு பிஆர் இருக்குன்னுலாம் சொல்லலை, அவருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் சொன்னார். தேங்க்யூ சாய். ரோஷினி ஆக்சுவலா செஸ்ன்னும் போது யார் அந்த முதல் காயினை மூவ் பண்றாங்கன்னு இருக்கு எல்லாத்துக்கும். கரெக்ட் தான். ரகு பேசுறீங்களா? எஸ் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் பொதுவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பிஆர் பற்றி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டதுனால பிஆராகவே இருந்தாலும் சரிங்க, அதாவது உள்ளே போய் அந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அவங்க ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் இவங்க வெளியில் உட்காந்துக்கிட்டு பிஆர் பண்ண முடியும், ப்ரமோஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் பிஆர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ ரஞ்சித் சார் எப்படி உள்ளே சும்மா இருக்கிறோ அதே மாதிரி ரஞ்சித் சாரோட டீமும் வெளியில் சும்மா இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் சப்போஸ் இஃப் இன்கேஸ் அவர் பிஆர் வச்சுருக்காரு அப்படின்னா, ஏன்னா ஒன்றுமே இல்லை. அவர் என்ன எடுத்து போகிற கண்ணு சொல்லு கண்ணு பேசு கண்ணு அதை என்னத்தை எடுத்து போடுற சொல்லுங்கள். அதுக்கு வந்து கலாட்டாவோட ஒரு இன்டர்வியூவர் வந்து இன்டர்வியூ பண்ணி அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும், அதுலேயே 1000 கண்ணு இருக்குது. அந்த கண்ணை அதுலேயே போய் அந்த கண்ணை பார்த்துக்கலாம், சரிங்களா? அது மாதிரி வந்து இப்போ இவங்க உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, உள்ளே வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது வந்து சிலருக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது, சிலருக்கு வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அப்படின்னா அந்த விஷயம் பண்ணுறதை வச்சு மட்டும்தான் நம்மளால் ப்ரொமோஷன் பண்ண முடியும். நான் ஒன்றுமே பண்ணல, நான் சும்மா தான் இருக்கேன், நான் சீட்டை தேய்க்கிறேன், நான் சாப்பிட்றேன், அடுத்தவனுக்கு வந்து சும்மா ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் வந்து நான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்ற பேரில் வந்து இந்த கூட இருந்த குமார் ஒன்றுமே பண்ணுறாங்க. கூட இருப்பாங்க, அதான் ஒரு இந்த படத்தில் ஒன்று ஒரு கூட இருந்த குமார்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோல் ஒன்று போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி அப்படியே இருந்தாலுமே பிஆர் டீம் என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் சும்மா இருந்தால் வெளியில் பிஆர் டீமும் சும்மா தான் இருப்பாங்க. உள்ள கண்டஸ்டன்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இங்கே இவங்களுக்கே வேலை. அதை நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணோம். அவங்க என்ன தான் பிஆர் டீம் வச்சுட்டு போனாலும் உள்ளே போயிருக்கிற கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற கலை அறிவையும் பொது அறிவையும் வைத்து அவங்க செயல்படாவிடில் வெளியில் இருக்கும் பிஆர் டீமும் படுத்து தூங்க வேண்டியதான். அவங்க பிஆர் டீமுக்குன்னு செலவு பண்ணது வேஸ்ட். ப்ரோ நிறைய இந்த பிஆர் டாபிக் நிறைய போயிருச்சு. ஐ திங்க் அதனால தான் நான் கன்க்ளூட் பண்ணேன். நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா கன்க்ளூஷன் ஓகே தானே உங்களுக்கு? கரெக்ட் தானே? நன்றி 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 நன்றி. கன்க்ளூட் பண்ணிட்டேன். நன்றி நன்றி. நான் ஆக்சுவலி விஷ்ணு இருந்தாருன்னா நான் சவுண்ட் பத்தி தான் பேசலாம். ஆக்சுவலா ஒரு சாச்சனா இன்னைக்கு போறது கன்ஃபார்முங்களா? சாச்சனா போறது கன்ஃபார்ம் தானே? இல்லங்க சாச்சனாலாம் போலங்க. சாச்சனா இன்னும் டிராவல் பண்ணுவாங்க. வர்ஷினி தான் போறாங்க, சாச்சனா போல. யார் போறா? வர்ஷினி
ஓ! வர்ஷினியா? அதாவது நான் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் இங்க. ஒரு 3 பிக் பாஸ் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 பிக் பாஸ் கரெக்ட்டா நடந்தது. 50 நாள்லயே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஓவியா போறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல. அப்ப 2வது பிக் பாஸும் அது மாரி கரெக்ட்டா நடந்தது. 3வது பிக் பாஸ் வந்து அ அப்ப வந்து இவங்கள சொல்லியிருந்தேன். லாஸ்லியா சொல்லியிருந்தேன். பட் அதாவது வெளிநாட்டு தமிழர் ஒருத்தர் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்லியா சொல்லியிருந்தேன். ரித்விக் ஆல்ரெடி ஜெயிச்சிருந்ததுனால ஒரு ஜென்ஸு அந்த இவர் ஜெயிச்சார், முகின் ராவ் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் நான் பார்க்கறதில்ல. இந்த பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ஜெனரலாவே எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னா, நெறைய பேர்ட்ட சஜஷன் கேட்டு தான் பண்ணுவேன். பிளைண்டா பண்ண மாட்டேன். அதனால இப்போ நான் ஒரு 5 பேர் ஒரு ஃபைனல் கண்டஸ்டன்ட் முடிவு பண்ணியிருக்கேன். அது கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லுங்க. நான் ஃபைனல் கண்டஸ்டன்ட் சொல்லிர்றேன். ஒருவேளை இவங்களும் வருவாங்க அப்படின்ற பாயிண்ட் நீங்க இருந்ததுன்னா யாராவது எனக்கு சொல்லுங்க. ஒண்ணே யார் ஒண்ணு. யார் ஃபைனல்ல நீங்க தாத்தா கிட்ட கேட்கிறீங்களா? ஹலோ? நீங்க தாத்தா கிட்ட கேட்கிறீங்களா? இல்ல யார்ட்ட கேட்கிறீங்க? சார் இருக்காரா? நான் அத கவனிக்கல. தாத்தா சார் நான் இருக்காரா? அப்பதான் ஜாயின் பண்ணேன். சார் வணக்கம் சார். அவருக்கும் சேர்த்தே அப்ப நான் கேட்டுறேன். அவரே நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் தாத்தா பண்ணட்டும். கிட்ட நான் கேட்கிறீங்கன்னா இருங்க. தாத்தா கிட்ட கேட்கிறீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க. டாப் 5 பேரு அப்படி டைரக்ட்டா கேளுங்க. நீங்க சுத்தி விட வேணாம். ஓகே. யா, யா, யா. ஓகே. இல்ல சுத்திலாம் இல்ல. அதான் 5 பேர் யார் யாருன்னா, இப்போ விசால், முத்துக்குமரன், ஆம், வேற யாருன்னா பெண்கள்ல வந்து சௌந்தர்யா 3 தான் அங்க ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 2 பேர் ஆட் பண்ணுமே ஃபைனல் லிஸ்ட்டுக்கு அப்படின்றது கூட இல்ல. இவங்க இருக்காங்க. யாருன்னா ஆனந்தி இருக்காங்க 4த்ல. 5த் வந்து மோஸ்ட்லி அ 5த் வந்து இன்னும் வேக்கன்ட்டா தான் இருக்கு. இந்த 4க்குள்ளே டிஸ்கஷன் கொண்டு வரலாம். ஏன்னா 5த்துக்கு வந்து இவங்க வர சான்சஸ் இருக்கு. அம் இப்ப மறுபடியும் நான் கேட்கிறேன். இது என்கிட்ட கேட்கிறீங்களா? இல்ல தாத்தா கிட்ட கேட்கிறீங்களா? எனக்கு இந்த இல்ல ப்ரெடிக்ஷன்ல சுரேஷ் சார்க்கே ஆக்சுவலா அவர் 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 ஜென்ரலா கேட்டாரு. ஜென்ரலா கேட்டாரு. இல்ல ஆக்சுவலா இது பாயிண்ட் ஆட் பண்ண பாக்குறேன் நானு. எனக்கு ப்ரெடிக்ஷன் ஆக்சுவலா இந்த சீசன்ல ஓட் இந்த சீசன்ல ஓட் பேங்கே வந்து எந்த கண்டஸ்டன்ட்டுக்குமே ஸ்ட்ராங்காவே இல்ல. ஆக்சுவலா ஜாக்லின், முத்துக்குமார், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, இவங்க 3 பேரு தவிர இந்த சீசன் வந்து யாருக்குமே ஓட் பேங்க் அவ்வளவா இல்ல. ஆஹ் எந்த கண்டஸ்டன்ட் 13 பேர் 12 பேர் வந்து நாமினேஷன்ல வராங்க. நாமினேஷன்ல வரும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 7-6 பேருக்கு வந்து 3% ஓட்டு 4% ஓட்டு தான் வந்து அன்அஃபிஷியல காமிக்கிறாங்க. இந்த ஓட் பேங்க் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து நல்ல ஓட் பேங்க் இருக்கு, சௌந்தர்யாவுக்கு நல்ல ஓட் பேங்க் இருக்கு, முத்துக்குமரன் நல்ல ஓட் பேங்க் இருக்கு. இந்த டாப் 5க்கு வந்து இப்போ வந்து இந்த 50 நாள் ஆகி நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஷோவோட நிலைமை அவ்வளவுதான். ஷோல வந்து நடு லைனை தூக்குறதுக்கு அப்புறமா ஷோ மாறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர இது வரையும் எனக்கு தெரிஞ்சு ஷோ ஆரம்பிக்கவே இல்லைப்பா. முன்னாடி ஃபர்ஸ்ட் நாள்ல போன 18 பேர் அப்படியே இன்னும் 18 பேர் இருக்காங்க. ஸோ இதுக்குள்ள டாப் 5 கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நன்றி. தேங்க்ஸ் ஹரி. ஐ திங்க் வேற யாரும் கருத்துக்கள் இருந்தா இந்த ரிலேட்டடா இருந்தா சொல்லுங்க. இந்த தர்சா போக சொல்லுங்க. இல்ல கலை உங்களுக்கு பதில் சொல்லணும்னு வைங்களேன். இப்ப இது வந்து டாப் 5 ப்ரெடிக்ட் பண்றதுக்கான நேரம் இது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இன்னமுமே வந்து 18 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த கேம் வந்து எப்போ வேணாலும், எப்படி வேணாலும் மாறும். ஆனா 3 பேர் கண்டிப்பா போவாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த 4 பேர்லயே 2 பேர் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்கலாம் வந்து அ ஒரு இன்னொரு 2 வாரம், 3 வாரம் போச்சுன்னா, டபுள் எவிக்ஷன்ல பேரா வெளில போறவங்க தான் அவங்களுமே. சரிங்களா? யாருங்க அந்த 2 பேர்? யாருன்னு விஷால் சொல்லுங்க. அண்ட் ஆனந்தி. சரிங்களா? ஓகே. அவங்களாமே வந்து வெளிய போறவங்க தான். அந்த அளவுக்கு வந்து அவங்க உள்ள கன்டென்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து தொடர்ந்து ஸ்பேசஸ்கள நீங்க லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா, விஷால் குடுக்குற கன்டென்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனந்தி குடுக்குற கன்டென்ட் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால வந்து அவங்கலாம் வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா. இப்போதைக்கு அந்த லிஸ்ட்ல டாப் 3ல இருக்கிறது யாருன்னா, முத்துக்குமரன், சௌந்தர்யா நான் ஆர்டர மாத்திக்கிறேன். சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஜாக்லின் அண்ட் ஜெஃப்ரி மே ஆட். அவ்வளோதான். அத தவிர்த்து வேற யாரும் இல்ல அங்க. அந்த அந்த பொசிஷனுக்கு போற அளவுக்கு இப்ப யாரும் இல்ல. மேபி இஃப் ரயான் பெர்ஃபார்ம்ஸ், மேபி ஹி கேன் கோ. பட் அதர் தென் தட் எல்லாரும் வெளிய போறவங்க தான். டபுள் எவிக்ஷன்ல இல்ல மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு புதுசா எதையாவது கொண்டு வந்து தூக்குனாங்க அப்படின்னா சந்தோஷம் அப்படின்ற மனநிலையில தான் முக்கால்வாசி மக்கள் இருக்காங்க இன்னைக்கு. நன்றி ரகு.
ப்ரோ எனக்கு கலை ஆக்சுவலா எனக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க நல்லா விளையாடினா ஜெயிப்பாங்க. அது இல்லாம இட்ஸ் டூ அர்லி டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். பிகாஸ் இது இப்பதான் இன்னைக்குதான் 50வது நாள். இது வந்து ஒரு 75 ஒரு 80வது நாள்ல வேணா அதுக்கப்புறம் வேணா நம்ம டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேணா டிசைட் பண்ணலாம். இப்ப இருக்கிற வந்த 18 பேர் அப்படியே இருக்கிறப்போ டாப் 5 அப்படின்னு ஒரு 13 பேர் அதுல இருந்து எலிமினேட் பண்றதுல எனக்கு சரியா படல. ஏன்னா ஒரு வாரம் போதும் ஒருத்தவங்களோட கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு. தட்ஸ் ஹவ் த கேம் வாஸ் அண்ட் த ஷோ வாஸ். ஸோ அதனால ஒரு வாரத்துல கூட யாரு வேணா எப்படி வேணா மாறலாம். ஸோ இட்ஸ் டூ அர்லி டு டூ திஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் சுதாகர் கலையா. ஆஷ் சொல்லுங்க ஆஷ். நான் ஒரு கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது யாருமே பேசின மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகல. ஸோ அந்த பாயிண்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சௌந்தர்யா பத்தி. என்ன அப்படின்னா வந்து சௌந்தர்யா இந்த கேமை கிராக் பண்ண அளவுக்கு யாருமே கிராக் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா வந்து இந்த கோடை தாண்டினா டாஸ்க்குன்னு சொல்றாங்களா, அது எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஹார்ட் டாஸ்கா கொடுத்து அது வந்து அவங்க மன உளைச்சலுக்கு எப்படி ஆளாகலாம், இல்லைன்னா வந்து அதை வச்சு எப்படி வந்து கண்டஸ்டன்ஸை பிரேக் பண்ணலான்ற மாதிரி தான் வந்து எல்லாரோட டாஸ்க்குமே இருந்தது. பட் சௌந்தர்யா மட்டும்தான் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணாலே அவங்க எப்படி பிரதிபலிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் பண்ண மாதிரி இருக்கு. அவங்க டாஸ்க் பண்ணும் போதுமே சரி, அது வந்து அவங்க ரொம்பவே என்டர்டெய்னிங்கா பண்ணாங்க. அவங்க டாஸ்க் கொடுக்கும் போதுமே ரொம்பவே என்டர்டெய்னிங்கா பண்ணாங்க. ஸோ அந்த டாஸ்க் கொடுக்குற இடத்த வந்து அவங்க வந்து ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ணி அதுல வந்து அவங்க வந்து ரொம்ப சூப்பரா தெரிஞ்சாங்க. அதை எந்த ஒரு கண்டஸ்டன்ட்மே யூஸ் பண்ணல. அவங்க தான் வந்து ரொம்ப சூப்பரா அதை யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. மேபி இது இப்ப இந்த இது கலாச்சிட்டாங்க இந்த கோடு. இந்த கோடு இன்னும் இருந்திருந்தா அவங்களோட அந்த டாஸ்க் கொடுக்கறது இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அவங்க வந்து அந்த ஒரு கேமை கிராக் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை இன்னும் சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தான் கண்டஸ்டன்ஸ்லாம் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி இந்த மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஆனா இந்த பாயிண்ட் யாருமே சொன்ன மாதிரி இது இல்லை. சௌந்தர்யா மட்டும்தான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் யூஸ் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப சூப்பரா ஒரு என்டர்டெய்னிங்கா காமிச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளவுதான். ஆடிங் டு யுவர் பாயிண்ட் ஆஷ், ஆக்சுவலி எல்லாரும் வந்து 2 குரூப்பாக ஆடிட்டு இருக்காங்க, கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம். ஆனால் சௌந்தர்யா மட்டும்தான் மொத்த வீட்டோடையும் ஆடிட்டு இருக்காங்க. ஓகே. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் இதுக்கு பேசுறேன். சாய் வேற யாராவது ஸ்பீக்கர்ஸ்ல இருக்காங்களா பேசுறது? இல்ல 2 பேர் இருக்காங்க, ராமன் அபி. ஓகே, அவங்க முடிக்கட்டும், அதுக்கப்புறம் மேபி நான் சொல்றேன். யா ராம் பேசுங்க. ராம் இருக்கீங்களா? ராம் 6204 இருக்கீங்களா? தேர் நோ. அபி இருக்கீங்களா? பேசுறீங்களா? அபி நோ. அபி இல்ல. தர்ஷன் பேசு. ஓகே, இந்த சௌந்தர்யா கிராக் பண்ணிட்டாங்க, சௌந்தர்யா மாஸ் பண்ணிட்டாங்க, பண்ணது ரூல் பிரேக்குங்க. அதுல என்ன கேமை கிராக் பண்ணி மாஸ் பண்ணதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஓகே ஃபைன், உங்களுக்கு சௌந்தர்யா பிடிச்சிருக்கு, சௌந்தர்யா கேம் பிளே பிடிச்சிருக்கலாம், ஃபைன். அதுக்குள்ள இந்த வீட்டோடயே கேம் ஆடுறாங்க. இது இது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வடிவேலு காமெடியில வர மாதிரி, இப்ப அண்ணன் நடப்பாரு பாருங்க, அண்ணன் சிரிப்பாரு பாருங்கன்னு ஏத்தி விடுற மாதிரிதான் இருக்கு. அவ்வளோ பெருசா ஒன்றும் கேம் பிளே அங்க யாரு என்ன கிராக் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. இப்ப என்ன கேம் பிளே அங்க ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. போர் அடிக்குது, எதுவுமே பண்ணல, ஒண்ணுமே செய்யலன்னு பேசுறோம். ஆனா ஒருத்தர் மட்டும் கேம் பிளே கிராக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம். அவங்க பண்ண ரூல் பிரேக்லயே பாதியிலேயே அவங்களுக்கு புரியாம தான் பேசாம அமைதியா போய் உட்காந்துட்டாங்க. அப்புறமா பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா வெளில இருக்க நம்ம தான் அது மாசு கெத்து அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுது. லைக் இது தேவையில்லாத ஒரு எலிவேஷன். ஏதாவது அப்படி ஒரு சிறப்பான ஒரு மொமெண்ட் ஆர்கானிக்கா நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த எலிவேஷனை பேசலாம். இது 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 எனக்கு இல்ல அந்த 2 சொல்ற நான் ஒரு பாயிண்ட் கேட்டுக்கிட்டோங்களா? இல்ல அபி ஒரே செகண்ட், நான் இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஹலோ அபி ஜஸ்ட் செகண்ட் அபி, அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் ஹலோ பண்ணிக்கிறேன். அபி கேக்குது? எனக்கு கேட்கல நினைக்கிறேன். அபி இருங்க, சாய் வந்து ஏதோ ஆட் பண்ணணும்னு சொல்றாரு. ஒரு few seconds வெயிட் பண்ணுங்க அபி. ஆக்சுவலா வந்து அவங்க பண்ண ரெண்டு ஹை மொமெண்ட்ஸ்னு சொல்றது ரெண்டுமே ஃபெயில்டு மொமெண்ட்ஸ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நடுவுல போய் ரூல் பிரேக் பண்ணி உட்கார்ந்தாங்க, அது யாருமே மதிக்கவே இல்லை, அவங்களே ஏஞ்சி போயிட்டாங்க.
2வது வந்து இவங்க கூப்பிட்டு வச்சு நின்னது எடிட் பண்றவங்க தான் அதை மாசா எடிட் பண்றாங்களே தவிர அங்க ஆப்போசிட்ல நின்னவங்க எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஹை மொமெண்டாவே எனக்கு தெரியவே இல்லை. அது இட் டசன்ட் எனக்கு அது அது எப்படி அது ஹை மொமெண்டா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. இவங்களா ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணி இவங்களா ஒரு டாஸ்க் வாங்கி அதை வந்து நானே பண்ணி இதுவே அவங்களுக்கு பண்ணியிருந்தா ஷி வுடன்ட் ஹவ் ஸ்டுட் லைக் தட். அவங்க கண்டிப்பா ஏஞ்சி போயிருந்திருப்பாங்க, இல்ல நான் ஏன் அதை கேட்கணும் அப்படின்னு பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த 2 மொமெண்ட்டுமே வந்து வேலிடான மொமெண்ட்லாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் வேலிட் மொமெண்ட். இங்க வெளியில வந்து 100 1000 எடிட் போட்டாலும் வந்து இட்ஸ் நாட் அ வேலிட் மொமெண்ட் இன்சைட் ஹவுஸ். இல்ல ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நான் தான் ஆக்சுவலி சொன்னேன். அந்த பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏன்னா வந்து அது கேமை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது ஆக்சுவலி இந்த 2 மொமெண்ட்டே கிடையாது. என்ன அப்படின்னா இந்த கேம் வந்து வெறும் ஒரு சண்டே கிரியேட் பண்ற மாதிரி இல்ல ஓகே நான் என் பாயிண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா வந்து இந்த கேம் வந்து வெறும் வந்து ஒரு சண்டை மட்டும் போட்டுட்டு ஆர்கியூமெண்ட் மட்டும் பண்ற ஒரு கேம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து அவங்கள எப்படி என்டர்டெய்னிங்காகவும் காமிச்சுக்கிறாங்க, எவ்வளோ ஃபன்னியா இருக்காங்க, அவங்களோட வைப் எப்படி இருக்குன்ற ஒரு கேம் தான். அதுக்கு சீசன் 5 தான் வந்து ப்ரூஃப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல பார்க்கும்போது வந்து சௌந்தர்யா வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கும்போது வந்து இந்த பாய்ஸ் கொடுத்த டாஸ்க்கை வந்து எப்படி என்டர்டெய்னிங்கா பண்ணி அவங்கள வந்து காட்டிக்கிட்டாங்க. அது ஆக்சுவலி 1 ஹவர்ல நிறைய வரல, பட் ஆனால் நிறைய கட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ஃபன்னியா பார்க்கறதுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருந்தது. இப்போ அவங்க கொடுக்குற டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, நிறைய விஷயத்துல பண்ணியிருப்பாங்க. அதுவுமே 1 ஹவர்ல எந்த கட்ஸுமே வரல. ஆனா நீங்க தனித்தனியா கிளிப்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும். எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ அதனால வந்து அவங்க அப்பார்ட் ஃப்ரம் த கேம் இந்த மாதிரியும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவா நிறைய பீப்புள் பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நிறைய பியூட்டிஃபுல்லா இருந்ததா இல்ல அவங்க சப்போர்ட்ஸ் வரும். பியூட்டிஃபுல்லா இருந்தாங்களா ப்ரோ? எது புரியல? சூப்பர். கார்த்தி வேளாண் கார்த்தி இருங்க வரிசையா போயிடுச்சுன்னா இருங்க கொஞ்சம். இல்ல ஆக்சுவலி ப்ரோமோ 2 வந்துருச்சு. வழக்கம் போல சௌந்தர்யாவை தான் வறுத்திருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த ஷோவை பார்க்கணுமா வழக்கம் போல சௌந்தர்யாவா? என்னங்க உடன்பாடே இல்லைங்க. இல்ல ரகு வழக்கம் போல சௌந்தர்யாவா? எனக்கு புரியலையே. சொல்றீங்கல்ல ஏங்க எல்லா வாரமும் ஹர்ஷா சௌந்தர்யாவை தானங்க வறுத்துக்கிட்டு இருக்காங்க 4 வாரமா. உங்களுக்கு நீங்க என்னங்க நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே மறுக்கலைங்க. சார் ஒரே நீங்க நிமிஷம். கொடுக்குற பில்டப்க்கு அது. கார்த்தி ஒரு நிமிஷம், சாய் ஒரு அக்செப்ட் நிமிஷம், பண்ணிக்க அபி மாட்டீங்க, அதுதான் சாய் தெரிஞ்ச சாய் விஷயம். ஆமாங்க 2 சாய் நிமிஷம் பேசிக்கிறேங்க. நான் விஜய் இருக்கும்போதே பார்த்தேன். சாய் ஒரு அதுக்குள்ள சான்ஸே கிடைக்கல, அவரே போயிட்டாரு. எனக்கு இதுல ஒரே அபி ஒரு ஒரு நிமிஷம் ஓகே அபி ஒரே நிமிஷம். சாய் அபி பேசுறாங்க. எனக்கு யாருக்கு கேட்கலன்னு தெரியல. ஒரு நிமிஷம் அபி எனக்கு சாய் பேசிக்கிட்டு பேசுறது சுத்தமா கேட்கலங்க. நான் 10 முறை போயிட்டு வந்துட்டேன். விஜய் இருக்கும்போது ஐ தாட் ஆஃப் காமிங். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இவ்வளோ பேசும்போ எல்லாருமே அந்த சௌந்தர்யா நின்று அவங்கள ரோஸ்ட் பண்ணதை சொல்றாங்களே, எனக்கு இதுல ஒன்று புரியல. ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் தட். அதே ஒரு வேளை ஒரு பையன் அங்கே நின்று அதை பண்ணியிருந்தா அது பிபியோட டாஸ்க்கும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆஸ் எ கேப்டனா இவர் 4 முறை கூப்பிட்டதே தப்பா சொன்னது. இது அவங்க சொன்னது ரைட்டா ராங்குங்கிறத விட்டு இதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஹைப் எதுக்குன்னே எனக்கு புரியல. ஒரு டாஸ்க்ல நான் சொல்லுவேன், நீ கேளுன்னு சொல்றாங்க, ஓகே தேர் ஸ்டாண்டிங், அது பெரிய விஷயம். இப்போ ரொம்ப பண்ணிட்டாங்கன்னு எப்படி கொண்டு வர அதே ஒரு பையன் அங்கே நின்று அவங்க எல்லாரையும் நிற்க வச்சு அப்படி பேசியிருந்தா இப்படிதான் பேசியிருப்பாங்களா? ஆனந்த் எல்லாம் என்னென்ன பேசியிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன கேமுக்கே ரயான் வந்துட்டு இடுப்பு மேலே வைக்கணும், என்னென்னமோ பேசுறாங்களே. இது எப்படி? எனக்கு இதுல என்ன புரியுதுன்னா, ஒருத்தர் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அவங்க என்ன பண்ணாலும் ரைட்டுங்கிற மாதிரி. ஒன் கை டோல் நோ ஓகே ஃபன்னியா பண்ணாங்க. ஆமா அந்த லைக் பிடி இதெல்லாம் வரும்போது நடந்ததெல்லாம் ஓகே ஃபன்னி. சம்டைம் அவங்க பண்ற எக்ஸ்பிரஷன் உங்களுக்கும் கூட கோவம் வரலாம். எது தப்போ அதை கரெக்டா ரெவ்யூ பண்ணாம நான் நிறைய இடத்துல பாக்குறது என்னன்னா, ஒருத்தர் பிடிச்சா பிளைண்டா ரெவ்யூ பண்றாங்க. அந்த பொண்ணு பண்ணதை ஒரு பையன் பண்ணியிருந்தா இன்னைக்கு என்ன மாதிரி பேசியிருப்பாங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் சௌந்தர்யா, நெய்தர் டு முத்துவும் ஒரு 2 வீக்ஸ் ஐ எம் நாட் ஹாப்பி. அந்த மஞ்சரி வந்தப்புறம் அவரோட மஞ்சரி பார்த்தா பம்பர மாதிரி இருக்கு, எனக்கு அது பிடிக்கல. வேறெவர் யூ பாயிண்ட் ஹேஸ் டு பி ரைஸ்ட், யூ ப்ளீஸ் ரைஸ் இட். பட் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு ஹைப், அதுவும் எஸ்பெஷலி அந்த விஷயத்த I didn't understand. I'm not against that. Can you please explain? நான் விஜய் இருக்கும்போதே கேட்கலாம்னு நினைச்சேன். இன்கேஸ் அவர் அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு பேசி இருந்தா அவர் இதை எப்படி, ஒரு நிமிஷங்க நான் முடிச்சிடுறேன்,
ஒரு ஓகே நிமிஷம் ஃபைன். முடிச்சிடுறேன். சப்போஸ் விஜய் இருந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணார் லாஸ்ட் சீசன் நீங்க பாத்தீங்க. அவர் இருக்கும்போது எதிரில் ஒரு பொண்ணு இருந்து இப்படி பேசியிருந்தா அவர் இப்படிதான் இருந்திருப்பான்னு எனக்கு அப்பதான் கேட்கணும். ஐ ஹேட் ஏ கால் அண்ட் ஐ எம் அவுட் ஆஃப் இட். ஐ ஜஸ்ட் நீட் எக்ஸ்பிளனேஷன் ஆன் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஃபைட் அண்ட் ரொம்ப எஃபென்சிவா பேச வேண்டாம். எனக்கு தெரியல, நான் கேட்கறேன். If at all I am wrong, இல்ல I இல்ல can why rectify you myself. assuming that I'm Got it, going to Abhi. answer as offensive? Like நான் நீங்க ஒரு எல்லாமே கிரிட்டிசைஸ் விஜய் பண்ணுங்க. உங்களை கேட்கலங்க. விஜய் நீங்க இல்ல விஜய் 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 அவங்க சாரி உங்களை விஜய் சார், நான் விஜய் உங்களை சொல்லல. சொல்லல. விஷ்ணு சாரி விஜய் சார், உங்களை சொல்லல. விஷ்ணு சில விஜய் எந்த ஸ்பேசஸ்ல விஜய்ங்க நம்மளோட புதுசா பாயிண்ட் சொல்லுங்க. ஆஃப் வியூ இங்க என்ன சொன்னாலே பிராண்ட் அதை பண்ணி தப்பா வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கிறாங்க சார். இட்ஸ் நாட் அபவுட் யூ ஒரே சார். நிமிஷம் விஜய் 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 ஒரே நிமிஷங்க. சாரி அபி, ஆக்சுவலி அவர் பேர் விஜய், அதனால அவரை சொல்றீங்க. அவரும் சௌந்தர்யா ஃபேன், அதனால அவரை சொல்றீங்கன்னு நினைச்சிட்டாங்க. பட் அந்த நீங்க கல் சொன்னது அது ஓகே. காவலன் படம் அதான் எங்கேயோ விட்ட ஏங்க கல்ல எனக்கு காவலன் புரியல. நானே பேரு வாங்கிக்கிட்டேன். விஜய்னு வச்சிருக்கேன். இங்க என்னதான் வந்து இது சொல்லுவீங்க. சோ என்ன பண்றதுங்க? ஏங்க விஷ்ணு சரி விஜய்ங்க, அவர் நீங்க தான் ஏதோ இவ்வளவு நேரம் தெரிஞ்சோ பேசிட்டு தெரியாமலோ இருந்தாருங்க. பேர் சொல்லிட்டீங்க அபி. நானே வந்து உங்களுக்கு பதில் சொல்றேனே. நீங்க ஓகேவா? 7th சீசன்ல அவர் எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாருன்னு கேட்டேன். நீங்க பிக் பாஸ்க்குள்ள போயிருந்தீங்களாங்க? இருங்க இருங்க அபி அபி ஐ வாண்ட் டு ஆன்சர் சம்திங் மோர் ஜெனரல். நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து அங்க இருக்காங்களே, அவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓவரா ஐப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றீங்களே. பசங்க இதே பண்ணியிருந்தா எப்படி? அதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்றேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணட்டும் பசங்க. ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா பேசுறது எப்படி பேசுறோம்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பாருங்க. நீங்களே ஒரு அசம்ஷன்ல பசங்க பண்ணாதது ஒண்ணு. ஏங்க முத்துக்குமரன் இவ்வளவு நாள் இருக்காருங்க. அவரு வந்து நினைச்சாருன்னா அவர் ஆப்போசிட்டுக்கு வந்து கண்டிப்பா அந்த பசங்களை போட்டு அடி அடி அடிக்கலாம். அவருக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனா அவர் ஏன் பேசாம பம்பிட்டு இருக்காரு? பயம் அவரோட கேம் பிளே ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லிட்டு. இது சௌந்தர்யா வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒன்று விளையாடுறாங்க. அந்த ரிஸ்க் வந்து எடுக்கிறதுக்கு ஏன் வந்து முத்துக்குமரனால முடியலன்றதை நான் கேட்கிறேன். இவர் எடுத்து ஏன் அடிக்க கூடாதுன்ற அண்ட் வெளியே வந்து பிஆர் வச்சிருக்கேன். இருங்க நான் பேசிட்டு இருக்கேன். முத்துக்குமரன் வந்து பிஆர் விஜய் முத்துக்குமரனுக்கும் பிஆர் இருக்கு அண்ட் சௌந்தர்யாவுக்கும் பிஆர் இருக்குன்னு வச்சுங்களேன். இல்ல தைரியமா ஆட வேண்டியதானே கேம். சௌந்தர்யா பிஆர் அபியா ஒர்க் ஆகுதுங்க. விஜய் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது லோவா சாய். இருக்கு, லோவா இருக்கு, இப்போ லோவா இருக்கு உங்களுக்கு வாய்ஸ், லோவா சௌந்தர்யா இருக்கு. பத்தி பேசணும்னா சௌந்தர்யா பத்தி மட்டும் பேசுங்க. டோன்ட் பிரிங் சம்மன் எல்ஸ் இன்டு கம்பேரிசன். இங்க யாரையும் கம்பேர் பண்ணல. இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் இட்ஸ் மை வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங், தட்ஸ் ஆல். அது ஏன் வந்து கம்பேர் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க? எனக்கு புரிய. உள்ள கண்டஸ்டன்ட் தானே சொல்றேன், வெளிய இருக்க ஆள் யா இல்லையே. கம்பேரிசன் தானயா கேம். என்னங்கயா நீங்க கம்பேர் பண்ண சாய் கூடாதுன்னு நீங்க என்ன சொல்றீங்க? பாயிண்ட் சொல்ல ஒரே வரீங்க சொல்லுங்க, நிமிஷம், நான் லிசன். ஒரே நிமிஷம். இங்க என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது அப்படின்னா, ஆஷ் ஆரம்பிச்சாரு சௌந்தர்யாவோட கேம் பிளே வந்து இந்த அவங்க கிராக் பண்ண மாதிரி இந்த வீட்ல வேற யாருமே கிராக் பண்ணல, அவங்களோட கேம் பிளே பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் என்ன கேம் பிளே நான் பண்ணாங்க உங்ககிட்ட என்ன அப்படின்னு சொன்னேன்னா, சொல்லிட்டு. அபிக்கு வந்து விஷ்ணு இருங்க விஜய் இருங்க இருங்க ஒரே நிமிஷம் சொல்றேன். அபி என்ன கேட்டாங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் விஷ்ணு வந்து சௌந்தர்யாக்கு பேசிட்டு இருந்தாங்கல்ல, எனக்கு விஷ்ணுவோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியணும். ஒருவேளை அவங்க உள்ள இருந்து இப்படி ஒருத்தர் பிஹேவ் பண்ணியிருந்தாருன்னா அவங்க எப்படி டேக்கிள் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுல அவங்க கேட்ட கொஸ்டின் அவங்களுக்கு தான். ஐ அக்ரி தர்ஷன். விஷ்ணு நான் என்ன விஜய்க்கு. சொன்னேன்னா, இவங்க ஒரு கொஸ்டின் ஐயா கேட்டிருப்பாங்க, இதையும் கேட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஒண்ணு பண்ணிட்டு பெருசா விஜய் பேசியிருப்பாங்க. அண்ட் அந்த விஷயம் ஏன் வந்து ஒரு பையன் பண்ணியிருந்தா எப்படின்றத யோசிச்சிருப்பேன். அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்றது கேட்டிருப்பாங்க. அதுக்கு மட்டும் தான் நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்லிட்டு தான் அதை ஆன்சர் பண்ணேன். நீங்க அதை நோட் பண்ணீங்களா? அதுதான் சொல்றேன். நீங்க ஸ்டார்டிங்கே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க கூப்பிட்டது விஷ்ணு விஜய், நாட் யூ. ஓகேவா? அதுதாங்க. சரிங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டேன்னு சரி ஒரு பேசிட்டு இல்லங்க நான் அவர் போறேங்க. வந்து நான் ஏங்க சௌந்தர்யா ஃபேன்றதுனால நான் ரகு ஆன்சர் பண்றேன்னு ரகு சொல்லிட்டு தான் பண்ணாரு. ரகு அது நான் பேக் ஓட்டி விஜய் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஐம் சாரி. சொல்லுங்க சாய். இல்ல அதாவது நீங்க இப்ப ஆன்சர் பண்ணுங்க. நான் ஏன் இன்னொருத்தவங்களை இழுக்காதீங்கன்னா, கம்பேரிஷன் போட்டு அது கம்பேரிஷனே நல்லா இருக்காது. இவங்க தப்பு பண்ணா இவங்க ரைட் பண்ணா இவங்களோட தப்பு ரைட் மட்டும் பேசுங்க. இன்னொருத்தவங்களோட கம்பேரிஷன் கொண்டு இல்லங்க வந்து இப்போ வந்து பசங்கன்னா எனக்கு புரியலையே சார். அவங்க கேட்ட கொஸ்டின்ல அது நான் ஃபீல் பண்ணதால தான் ஐ எம் கம்பேரிங்ல. அன்னெசரியா நான் எடுத்துட்டு வரலன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, if that's the way you are going to Like explain, it's this fine. is Go how go I ahead. received the Then question it's and then I am answering regarding that. லைட் அவ்வளவுதான். போகுறது தெரியுதா? இல்ல எனக்கு தெரியல. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா பக்கா இருக்கு. இல்ல இல்ல தெரியுது இல்ல ஆலன், தெரியுது ஆலன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? சோ ஆர்டர்ல இல்ல எனக்கு சொல்லிட்டு தெரியல. இருக்கறனால தான் எனக்கு வெயிட் கை பண்ணேன். தூக்குறது எனக்கே தெரியல. யா அதனால தான். காட் இட் தெரியுது இல்ல அலன், காட் தெரியுது இட். அலன். ஆஷோ ரகு உங்களுக்கு முன்னாடி ரைஸ் பண்ணிருக்காங்க அலன், அதனாலதான். இது மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அபி நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து விஷ்ணு விஜய் சொன்னீங்கன்னா புரியும். விஜய்னு மொட்டையா சொன்னீங்கன்னா 10,000 விஜய் இருக்காங்க. அண்ட் சாய் ஸ்பேஸ்ல விஜய்னு வந்து சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்றாள் நான் தான் இங்க இருப்பேன். அதனால தான் எனக்கு கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். மை பேட். ஓகே
விஜய் அடுத்த தடவை நானும் வரேன், கவலைப்படாதீங்க. ஐயா நீங்க வேணாம் ஐயா, நீங்க வர நீங்க தூங்க தானே போனீங்க விஜய், எதுக்கு இப்ப வந்தீங்க? ஆலன் வந்துட்டாரு. தூக்கத்துல இருந்து முழிப்பு வந்துருச்சுங்க. ஆலனுக்காக தான் நான் இந்த சார் ஸ்பேஸ்க்கே வந்தேன் மிஸ்டர் ஆக்சுவலி. விஜய் எனக்கு ஒரே ஒண்ணுதாங்க. நான் வந்துட்டு பையன்களை கொண்டு வரணும்னு கொண்டு வரல. அவரு கேப்டனா இருக்கும்போது எல்லாரையும் உட்கார வச்சு பேசின 2-3 முறை கூப்பிட்டது தப்புன்னு சொன்ன மாதிரி, இந்த முறை அவங்க கேட்டது அவங்க பண்ணதே தப்புன்னு சொல்லல. யாருமே கேம் விளையாடலாம் மொக்கையாதான் இருக்கு. பட் அவங்க அங்க நிக்க வச்சு பேசுனது, ஒரு பையன் பேசுனது இது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, உள்ளவும் சரி உள்ள இருக்கிறவங்களும் இப்ப வேற மாதிரி கொடி எடுத்திருப்பாங்களே. தட் ஐ ஜஸ்ட் மென்ஷன்ட். அவங்க கேட்டதை தப்புன்னே நான் சொல்ல வரலங்க. யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். உங்களை போல நான் சௌந்தர்யா ஃபேன்லாம் இல்லை. எனக்கு நான் காமனரா இருந்து பார்க்கும்போது யார் எங்க எந்த மிஸ்டேக் பண்ணாலும், தீபக் பண்ணாலும் சரி, முத்து ஒரு இந்த வாரம் மஞ்சரியா நிறைய இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கணும், விச் வி ஃபெயில் டு டூ. அதுவும் நான் பாக்குறேன். அந்த சாச்சனா ஓன்னு கத்துறதா இருக்கட்டும், இதுல 16 மெம்பர்ஸையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது 4 கேரக்டர் பயங்கர வேஸ்ட்டுங்கிறதும் புரியுது. ஒரு காமனரா இருக்கும்போது இதுதாங்க புரியும். நானும் ஒரு சீசன் ஒருத்தரை பிடிச்சி நான் சப்போர்ட் பண்ணேன். அப்ப என்ன பண்ணாலும் தப்பா பண்ணும்போது ஐ ஃபீல் அப்ப இது எராஸ் ஆயிடணும் இந்த இடத்துல இருந்துன்னு. அந்த பாயிண்ட்ல நீங்க பாக்குறீங்க. ஆஸ் எ காமனரா பார்க்கும்போது எனக்கு இது புரியுது. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். அதுல நான் தப்பா இருந்தா ஐ வுட் ஹவ் ரெக்டிஃபைட் மை செல்ஃப். நன்றி நன்றி அபி, தேங்க்ஸ். ஆஷ் பேசுங்க ஆஷ். அவங்க வந்து ஒரு சினாரியோ கரெக்ட் தப்புன்றத பேஸ் பண்ணி பேசுறாங்க. நான் கேம்னு சொல்றது வந்து இப்போ ஒரு இடத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் ஒரு மெயின் கேம். ஸோ அது பாசிட்டிவோ ரைட்டோ, பட் ஆனால் அதனால வந்து பீப்புள் சப்போர்ட் வந்து ஆப்வியஸா பாதி பேர் வந்து ஒருத்தவங்க அது கரெக்டுன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க, பாதி பேர் அது ரைட்டுன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை வந்து சௌந்தர்யா வந்து அந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி பண்ணாங்க. அந்த டாஸ்க் யூஸ் பண்ணி அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க ஒரு பையன் பண்ணியிருந்தா அது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டாங்க கொஸ்டின். அது என்னன்னா வந்து இப்ப முத்து கேப்டன்சில எல்லாருமே கமெண்ட் சொல்ல விட்டுட்டு, நான் இது சும்மா தான் உங்ககிட்ட கேட்டேன், நான் வந்து இது எதுவுமே எடுத்துக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னது வந்து ஆக்சுவலி நிறைய பேர் முத்துக்கு வந்து சூப்பரா கேம் விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டும் நான் அப்ப அந்த டைம் பார்த்தேன். ஸோ இப்போ நீங்க இந்த சௌந்தர்யா மேட்டர் சொல்றீங்களா? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ப்ரோ, அவன் இவன் வேண்டாம் ப்ரோ, அவ இவன் வேண்டாம் ப்ரோ, சாரி. ஓகே முத்து ஓகே. அவரு வந்து அந்த மாதிரி சொல்லும் போது வந்து அப்போ வந்து ஐயோ ஸ்டக் ஆயிட்டேன். ஓகே, அவர் வந்து அந்த மாதிரி சொல்லும் போது அப்போ ஆடியன்ஸ் ஆக்சுவலி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இதே சினரியோ நீங்க அங்கேயும் வைக்கலாம். இப்போ சௌந்தர்யம் அகேன்ஸ்ட் ஆல் த பாய்ஸ் வந்து உட்காந்து பேசினாங்க. அதே மாதிரி தான் முத்து வந்து அகேன்ஸ்ட் ஆல் த கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு உங்க ஒப்பீனியன்லாம் வேலிடே இல்லை, நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன், சும்மா தான் உங்க ஒப்பீனியன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் அதே மாதிரி ஒரு கண்டென்ட் தான். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க. அப்புறம் ஹோஸ்ட் வந்து இதை பேஷ் பண்ணதுக்கு வந்து ஹோஸ்டையும் பிடிச்சி அடிச்சாங்க. இதுக்கெல்லாம் எப்படி பேஷ் பண்ணலாம், இதோட எவ்வளவு கண்டென்ட் பேசுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹோஸ்டையும் பிடிச்சி நிறைய கேள்வி கேட்டாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நீங்க பையன் பொண்ணுன்னு கொண்டு வரது எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பான ஒரு கண்டெக்ஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சம்பவம் இந்த வீட்டிலே 2 வாட்டி நடந்திருக்கு. முத்துவும் பண்ணியிருக்காரு, சௌந்தர்யமும் பண்ணியிருக்காரு. 2 பேருமே அதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல கேம் பிளே பண்ணாங்க. ஏங்க இன்னைக்கு வரைக்கும் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸா இருந்தப்போ பாய் கேர்ள்னு கொண்டு வந்தேங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு நாளையில இருந்து கண்டெஸ்டன்ட் கொண்டு வரேங்க. தேங்க்ஸ் அலாட்ங்க. அபி அவர் நீ பேசுறது அவங்களுக்கு கேட்கல. சாரி. ஓகே, ஹேண்ட் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. சோ அடுத்து ஆலன் நீங்க பேசுங்க. கேக்குதா? ஹலோ, இல்ல சௌந்தர்யா என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்னு லைக் ஒரு டாபிக் வந்துச்சு. சரி, அதுக்கு தான் பேசலாம்னு வந்தேன். சௌந்தர்யா வந்து வெளியில மட்டும் எல்லாரையும் அவங்கள பத்தி பேச வைக்கல, வீட்டுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு அவங்கள பத்தி பேச வைக்கிறாங்களே, அதுவே ஒரு விளையாட்டு தான். அதை அதை பண்றதுக்கான ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க இல்லையா? நீங்க ரூல் பிரேக்னு அதை சொல்லலாம். ஆனா அவங்க அந்த இடத்த ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க, எல்லாரும் மைண்ட்லயே போய் உட்காந்துட்டாங்க. அது அவங்க எல்லாருக்குமே எரிச்சலா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே இது எரிச்சலா இருக்கும். வெளியே எல்லாரும் அவங்கள பத்தி தான் பேசுவாங்க. இது விளையாட்டு இல்லைன்னு சொல்ற ஆட்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த கேம் புரியலன்னு எனக்கு தோணுது. இப்போ ரூல் பிரேக் வந்து இது மாசா இருக்கா இதுவா இருக்கா அப்படின்னு சொல்லி லைக் அந்த டாபிக் வரும்போது மற்றவங்களை எடுத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருது. ஏன்னா இப்போ இந்த ரூல் பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ் தனியா ரூல்ஸ் கொடுத்தாங்க இல்லையா?
அந்த இடத்துல முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணிட்டாருன்னா, அனுமதின்ற இருக்கிற இடத்துலலாம் அத டாஸ்க்கா மாத்துறதுக்கு ஒரு விளையாட்டு விளையாடினாரு. அந்த லூப் ஹோல் யூஸ் பண்ணி அந்த அனுமதின்ற மேட்டரை எல்லாத்தையும் வந்து டாஸ்க்கா மாத்தும்போது பார்க்க சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் ஹி வாஸ் பிளேயிங் இன்சைட் த ரூல்ஸ். இப்போ நான் இவங்களோட டெம்ப்ளேட் வந்து பார்க்கும்போது ஷீ இஸ் கோயிங் அவுட் ஆஃப் அந்த ரூல்ஸ்குள்ள விளையாடாம ரூல்ஸ்க்கு வெளியில வந்து விளையாடுறாங்க. அதாவது டைரக்ட்லி ஆப்போசிட் டு வாட் முத்துக்குமரன் இஸ் டூயிங். எனக்கு ரெண்டுமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே வந்து அந்த அந்த வீட்டை கண்ட்ரோல்ல எடுக்க அவங்க லைக் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எனக்கு தெரியுது. இப்போ சௌந்தர்யா இஸ் நாட் பிளேயிங் வித் த கண்டஸ்டன்ஸ். அவங்களுக்கு அது தேவையில்லை. இந்த கண்டஸ்டன்ஸே தேவையில்லை அவங்களுக்கு கண்டென்ட் பண்றதுக்கு. அவங்க வந்து ஆடியன்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்னா, இது பார்த்தா அழகா இருக்கும், இது பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு 10 விஷயம் கேஜ் பண்றாங்க. கேஜ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு 8 விஷயம் கிளிக் ஆயிடுது. அதுதான் அவங்க விளையாடுற விளையாட்டு. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கூட விளையாடணுன்ற அவசியமே கிடையாது. லைக் யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட். இப்போ மற்றவங்களாம் ஏதாவது பண்றாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீபக்கு வந்து ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் எங்கிட்ட இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த வாரம் மட்டும் நல்லா பயங்கரமா ஒரு கேரக்டர் கிராஃப் அவருக்கு வந்துச்சு. அவர்கிட்ட என்னதான் நல்லா பண்றாரு, விளையாட்டா என்ன இருக்கு அவர்கிட்ட கேட்டா, டாஸ்க் நல்லா விளையாடுறது தவிர ஒண்ணுமே சொல்ல முடியாது. தேர் இஸ் நத்திங் தேர். தி சேம் வித் அருண். பொண்ணுங்களை கேஸ் லைட் பண்ணாம அவருக்கு கண்டென்ட் கிடையாது. விஷால் கண்டென்ட் என்னது, பொண்ணுங்களை அசிங்கமா பேசலாம், கண்டென்ட் கிடையாது. இவங்க இதை தாண்டி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் தேர் இன்கேப்பபிள் ஆஃப் இட். நீங்க பார்க்க முடியும் எல்லா கான்செப்சுவல் டாஸ்க்லயும், ராஜா ராணி, பேக் டு ஸ்கூல் டாஸ்க், இதுல எதை பார்த்தீங்கன்னாலும் இவங்க எல்லாருக்கிட்டையும் கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எனக்கு சௌந்தர்யாவோட பிளஸ் நான் என்ன பாக்குறேன்னா, she doesn't care about the contestants nor about the repercussions. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே போட்டு பண்ணிடுறாங்க. யாரு மேலயும் பயம் இல்ல, ஹோஸ்ட் மேல பயம் இல்ல, மக்கள் என்ன நினைப்பாங்கன்றது பயம் இல்ல.